ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட ஒரு லைக் பண்ணுறங்க. நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இதுக்கெல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரினா பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் பயாலஜிக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஒரு சில பேர் வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் இருப்பீங்க. ஸோ மேக்ஸுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம், பயாலஜி கம்ப்யூட்டருக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பயாலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிச்சிருங்க. 2 மார்க்ஸு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். சரிங்களா, இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. மிட்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பாருங்கள். இது வந்து 3 மார்க்ஸு. இது வந்து 50 மார்க்ஸ்க்கு வந்து எடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர். ஸோ 3 மார்க்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது வந்து 5 மார்க்ஸ். சரிங்களா, நீங்கள் மிட்டம் படிக்கிறப்போ ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் இது எல்லாமே படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இங்கிலீஷ் மீடியம் கிடைக்கல. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கிடச்சிச்சின்னா நான் அதையும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிடச்சிச்சின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.